டேய் ட்ரெயினுக்கு லேட் ஆகுது, சீக்கிரம் வாடா. இப்ப போய் மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்க. டேய் ட்ரெயினை பிடிக்கிறத விட ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். என்னது அது? நமக்காக மை ஃபுட் மை பிரைஸ் ஆப்ல கிரில் அண்ட் தந்தூரி ப்ரீ புக் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் மச்சான், எவ்வளவு வருது? நமக்கு பிடிச்ச டிஷ்க்கு நம்மளே ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி பாளையத்தின் द ब्रांड न्यू ऐप माई फूड माई प्राइस है. பெருந்துறையினுடைய சிறப்பு பேரூராட்சியினுடைய கவுன்சிலர், 2வது வார்டு கவுன்சிலர் எங்கள் சகோதரி பஸ்ரியா பேகம் காங்கிரசினுடைய கைச்சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அந்த வார்டை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ 50-60 ஆண்டு காலமாக ஒரே சமுதாயத்தை சார்ந்தவங்க கவுன்சிலராக இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் முதல்ல எம்மதமும் சம்மதம் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி சகோதரி பஸ்ரியா பேகம் கைச்சின்னத்தில் போட்டிட்டு அங்கே ஜெயிச்சாங்க. இதை பொறுத்துக்க முடியாத சிலர் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க மேலே வேணுன்னே பழி சுமத்துறாங்க. அதாவது 8வது வார்டில் இருக்கிற நெசவாளர் பாவடியை 2வது வார்டில் இருக்கிற பஸ்ரியா பேகம் ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொல்றது எந்த விதத்துல ஏத்துக்கிற மாதிரி இருக்கு? யோசிச்சு பாருங்க. இவங்க இருக்கிறது 2வது வார்டு, அந்த இடம் இருக்கிறது 8வது வார்டு. அந்த 8வது வார்டு இடத்தை இவங்க எப்படி அபகரிக்க முடியும்? அந்த கவுன்சிலரை தாண்டி, தலைவரை தாண்டி. அது மட்டும் இல்லைங்க, இவங்க அந்த மாதிரி குடும்பத்தை சார்ந்தவங்க இல்லை, பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்தவங்க. அப்படி இருக்கும்போது இவங்க மீது குற்றம் சுமத்தணும், பழி சுமத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பொய் வழக்கை பொய் பெட்டிஷனை கலெக்டர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அது இல்லாமல் அவங்க கொடுத்த பெட்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பெண் கவுன்சிலர் மாற்று மதத்தை சார்ந்தவர் அப்படின்னா மதம் எங்கெங்க வந்தது? எல்லா மதமும் ஒன்று தான், இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாரும் ஒன்று தான். நாம் அந்த மாதிரி நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தமிழக முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அப்படி தான் வாழ வைக்கிறார், வாழ சொல்றார், செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ இங்கே மத கலவரத்தை ஏன் ஏற்படுத்துற மாதிரி இந்த மதத்தை கொண்டு வந்து செய்றீங்க? அது மட்டும் இல்லாமல் அந்த வார்டுக்குள்ள இருக்கிற இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்த பெண்களை இழிவாக பேசுறாங்க. கடை வச்சிருக்கிறாங்க அந்த வார்டுக்குள்ள, கடையை காலி பண்ணு, அந்த கடையை காலி பண்ணும் கூட இல்லை, அந்த கடையில் போய் எந்த பொருளும் வாங்காதீங்கன்னு சொல்றாங்க. இஸ்லாம் சமுதாயத்தில் இருக்கிற ஆண்கள் நடந்து போனா, பசங்க நடந்து போனா கல் எடுத்து அடிக்கிறாங்க, வீட்டை காலி பண்ணுன்னு சொல்றாங்க. இது ஒரு மதத்தை கலவரத்தை தூண்டுற மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் நாங்கள் இன்னைக்கு மாண்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்தித்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இது சென்சிட்டிவான இஷ்யூ, உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். மதம் என்பது எல்லாருக்கும் ஒண்ணுதான். அந்த மதத்தை வச்சு தயவுசெய்து அரசியல் பண்ணாதீங்க, வேண்டுகோளாவே நான் வைக்கிறேன். மதமெல்லாம் நமக்கு கிடையாது, நாம் எல்லாரும் இந்தியர்கள் அப்படிங்கிற எண்ணத்துல தான் சகோதரி அந்த வார்டுல மிகச்சிறப்பாக பணி செய்கிறாங்க. மாண்புமிகு தமிழக முதல்வருடைய திட்டமாக இருந்தாலும், மாண்புமிகு அமைச்சர் வீட்டு வசதித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரோ அந்த திட்டங்களை எல்லாம் அந்த பகுதியில் கொண்டு சேர்த்திட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உழைப்பு. அதை பொறுத்துக்க முடியாத தனி நபர் ஒருவர் இது தூண்டுதல் பண்றாரு. அவரை கட்டாயம் கண்டிக்க வேண்டும் என்பதுதான் எங்க காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கை. ஆமா, கண்டிப்பா உள்நோக்கம் இருக்குது. வர தேர்தல் என்ன கொஞ்சம் நாளில் வரப்போதில்லை எலெக்ஷனு. அவ்வளவு ஆண்டு காலமா இருந்த அந்த வார்டை இன்னைக்கு ஒரு இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பொண்ணு கவுன்சிலரா இருக்கிறதாங்கிற பொறாமை தான், போட்டி தான். இது எல்லாருக்கும் அப்பட்டமா தெரியும் பெருந்துறையில. தயவுசெய்து அதெல்லாம் நிறுத்திக்கிங்க. நாம் எல்லாரும் ஒண்ணுதான். நீங்க யாரெல்லாம் இது வரீங்களோ அவங்க எல்லாம் சகோதர சகோதரிகள், எங்க குடும்பத்தை சார்ந்தவங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க, நானும் நினைக்கிறேன், கிறிஸ்டியனும் நினைக்கிறாங்க. நமக்குள்ள ஜாதிலாம் வேணாங்க, மதம்லாம் வேணாம், எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம். ஒரு நெசவாளனுக்கு பிரச்சனை அப்படின்னா முதல் குரல் கொடுக்கறது காங்கிரஸ்காரனா மட்டும்தான் இருக்கும். முதல் குரல் எங்களுக்கு இருக்கும். நெசவாளருடைய இடத்துல யார் கை வச்சாலும் சரி, அதை நாங்கள் வன்மையா நானும் கண்டிக்கிறேன், எங்க காங்கிரஸ் கட்சியும் கண்டிக்கும். ஆனால் தனி மனித தாக்குதல் வேண்டாம் அப்படிங்கிறத என்னோட வேண்டுகோள். மக்கள் ராஜன், மாவட்ட தலைவர், ஈரோடு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி.